இந்த 7வது மாதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நாட்கள் எப்படி போகும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்க வேளையில கர்த்தர் எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு துணையா நின்று நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு மாதம் போகிறது நம்மளுக்கு எவ்வளோ கடினமான காரியம். என்னென்ன தேவைகள் இருந்தாலும் ஆனா தேவர் எல்லாவற்றையும் சந்தித்து தடைகளை நீக்கி போட்டு நம்ம கண்ணீர் யாவையும் துடைத்து இந்த நாள்ல ஜீவனோட வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல கூட தேவாதி தேவன் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோட பேச போற அந்த வார்த்தை ஏசாயா 58 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டால் அது அப்படியே ஆகும் நமக்கு. அப்பொழுது எப்பொழுது விடிய கால வெளுப்பு போல இருக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் வசனம், அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரதுண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசன்றார். இப்ப உபவாசத்துல இங்க வரல, அவரை நீங்க விடிய கால வெளுப்பு போல எப்போ இருக்கிறன்றதுக்கு ஆண்டவர் இந்த தெளிவை கொடுக்கிறார். அடுத்து 9ஆம் வசனத்துல அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லும் உன் நடுவிலிருந்து அகற்றி. இந்த ஒரு விடிய கால வெளுப்புக்காக இந்த 2 வார்த்தைகளை சேர்த்து தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதம் நமக்கு விடிய கால வெளுப்புனா எப்போ விடியும், இந்த பொழுது விடிஞ்சா போதும் எனக்கு நம்ம நினைக்கிறோம். அந்த பொழுது விடிஞ்ச உடனே நமக்கு எவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கு நான் இங்க போகணும், இங்க வரணும், இதை செய்யணும், இதை நடத்தணும். சில பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில விடிய விடிய நான் ஜெபிக்கணும், கர்த்தரை நான் தேடணும், அவருக்காக நான் ஏதாவது செய்யணும். சில பேர் மாம்சமான காரியங்கள்ல எனக்கு காலையில இதை செய்யணும் அதை செய்யணும். அப்போ அந்த விடிய கால வெளுப்புக்கு காத்திருக்கிறீங்களே, அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பி. வெளிச்சம்னா எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளுங்க, வெறும் பிரகாசமான வெளிச்சம் மட்டும் இல்லை. நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரே, நான் அதிக நாட்களா நான் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு இது கிடைச்சிடுச்சு, சந்தோஷப்படுறோம். வெளிச்சம் அது எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து. உன்னுடைய வாழ்க்கை சுக வாழ்வுனா நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிற. உன் சுக வாழ்வு, உன் வாழ்க்கை இத்தனை நாள் மங்கி போய் இருக்கிறதா? இத்தனை நாள் உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம காரச்சாரம் இல்லாம இருக்குதா? உன் வாழ்க்கை சமாதானம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, துளிர் விட போகிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லுமா. ஆமென். ஏன்னா நான் நல்லதே செஞ்சேன், நான் நல்லதுதான் நடந்தது, ஆனா எனக்கு ஒரு அபத்தம் வந்தது. ஆனா எனக்கு அந்த நீதி கிடைக்கலன்னு தயங்குறீங்க தெரியுமா? எனக்கு நீதி வரல, நான் அப்படியே இருக்கேன். அப்பா எப்போ எனக்கு இந்த நீதி எனக்கு செய்வாருன்னு இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும்,
கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய மகிமை உன்னை எப்பவுமே பின்னால காக்குமா. எதுவும் நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க, கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த மாதம் ஆனா அவர் சொன்னபடி அவர் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அப்படியே நடக்கும் என்று. அதுக்கு அந்த 6ஆம் வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தும் நுகத்தடியின் பிணையாளிகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளும் உடைத்து போடுகிறதும். இப்ப நம்ம சபையில, நம்ம வீட்டுல, நம்ம வேலை மேல நமக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன செய்யணும்னா, நீதியாய் அவங்கள அங்கிருந்து நம்ம காப்பாற்றணும். அவங்களுக்கு அந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்காங்களா, அவங்கள விடுவிக்கணும். அவங்கள ஆபத்துல இருந்து அவங்கள நம்ம விடுவிக்கிறது, இதுதான் நம்ம வேலை. அவர் நம்ம கொடுத்த வேலை இதுதான். ஒரு பிரச்சனை இருக்கிறவங்கள விடுவிக்கணும், ஒரு ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாற்றணும். அந்த கட்டுகள்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களை எப்படியாவது இயேசு பத்தி சொல்லி நம்ம விடுதலை ஆக்கணும். பசி உள்ளவன வெறும் ஆகார பசி கிடையாது, அவனுக்கு ஆத்மா பசி. யாரும் எனக்கு செய்ய மாட்டாங்களா, இயேசு இயேசுன்னு சொல்றாங்க, அந்த இயேசு எனக்கு செய்ய மாட்டாரா கேள்விகள் எழுமோ. அவர் யார் என்பது அறிவிப்பதே பசி. வசனத்தை உட்கொள்வது ஒரு பசி. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுவப்பா, நான் உனக்கு மறு உத்தரப்ப கொடுப்பேன். ஏன்னா என் பிள்ளை என் வார்த்தைப்படி நடந்தது, என் வசனத்தின்படி நடந்தது, என் பிள்ளையா இருக்கிறது, செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காய் செய்தது, என்னை கூப்பிடுகிறது, சொல்லுமா உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். நீ சத்தமிடுவாய், அப்பா என்று சத்தமிடுவ, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லும் உன் நடுவில் இருந்து அகற்றி. இந்த 3 கேள்விகள் பாருங்க. நீ கூப்பிடுவ, அவர் இருக்கிறேன் என்று சொல்லுவாரு. நுகத்தடி, விரல் சொல்லு, வீணான பேச்சு, வீணான பழி, வீணான வம்பு வருதா, உன்னை நீட்டுறாங்களா, அது கூட உன் நடுவில் இருந்து நான் எடுத்து போடுவேன். அது கூட உன் நடுவில் இருந்து நான் எடுத்து போடுவேன். பாருங்க, யாத்திராகம் 14:10 பார்வோன் அவர் சமீபத்து வரும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு பயந்தார்களாம். பார்வோன் பின்னால வருது, ஆண்டவர் அனுப்புறாரு, செங்கடல் பக்கம் போ, மோசையை கொண்டு வழி நடத்துறாரு. ஆனா பின்னால வருவங்களை பார்த்து அவங்க பயந்தாங்களாம். முன்னால எங்களுக்காக வழிவாசலை திறந்தவரை கண்டு அவங்க ஒரு தைரியம் இல்லை. ஆனா வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பா, இங்க கடலு, பின்னால பார்த்தா பார்வோன் பட, நாங்க என்ன செய்யறது, நீங்க தான் ஆண்டவரை எங்களுக்கு உதவணும். அவ்வளோ பெரிய கூட்டம் மோசை வழி நடத்தி கொண்டுதான் வராரு, ஆண்டவரை பத்தி சொல்லி கொண்டுதான் வராரு. அதிசயங்களும் நடக்குது. தண்ணி இல்லை, நாங்க காடை இல்லை, நாங்க எல்லாமே அவங்க கண்ணு முன்னாலதான் நடக்குது. ஆனாலும் பயந்தார்கள். தேவ பிள்ளைங்க நம்ம இந்த இடத்துல தான் ஜாகிரதையா இருக்கணும். அவன் என்ன பண்ண முடியும், என்ன உருவாக்குன தேவன், எனக்கு எல்லா விஷயத்திலையும் என்னை பாதுகாத்த தேவன், அவர் என்னை விற்ற மாட்டார். நம்மளுடைய விண்ணப்பங்கள் என்ன தெரியுமா, கடன் தீரணும், நோய் தீரணும், கல்யாணம் ஆகணும், நான் வேற வீட்டுக்கு போகணும், பிள்ளை வளரணும், படிக்கணும். இதுதான் நம்ம விண்ணப்பங்களா இருக்கு. தனக்காக ஜீவன் தந்த தேவன், அப்பா நான் என்ன செய்யணும்ப்பா, எனக்காக நீங்க ஜீவன் கொடுத்தீங்களே, நான் என்ன செய்யணும், உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஜெபத்துல இதை நம்ம முதல்ல கேட்கணும். அவருக்கு தெரியும்
உனக்கு என்ன தரணும், என்ன தரக்கூடாது, உன்னை எப்படி வழி நடத்தணும், நீ என்னையே நம்பி இருக்கிறபடினால நான் உனக்கு என்ன செய்யணும்னு தேவனுக்கு நிச்சயமாகவே தெரியும். அப்ப நாம என்ன செய்யணும்னா, எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவருக்கு நான் என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு எனக்கு நீங்க எல்லாமே செய்வீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டீங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் முதல்ல கேட்கணும். ஆனா இப்ப கஷ்டம் வந்தப்பதான் தேவனை கூப்பிடுறாங்க. இங்க ஏசாயா என்ன சொல்றாரு? நீ இதெல்லாம் செஞ்சிட்டு தேவனிடத்துல போ, அப்போ உன் விடியற்கால வெளுப்பு போல நீ இருப்ப. நீ வெளிச்சம் உனக்கு வரும், உன் வாழ்க்கையில நீ எழும்பி பிரகாசிக்குவ. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ வாக்கு தத்தங்கள் அநேகக்குது. சில பேர் வாக்கு தத்த ஆராதனையே வைக்கிறது இல்ல. ஏன்னா பைபிள் முழுக்க தேவன் எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். நாம அதை பின்பற்றுகிறோமா? அவர் வழியில நாம நடக்கிறோமா? அவர் சொன்னபடி நாங்க செய்கிறோமா? அந்த இடத்துல நிச்சயமாங்க நமக்கு ஒரு புல் ஸ்டாப் இருக்காங்க. நீங்க ஆலயத்துக்கு வரலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், வேதத்தை கரைச்சு நீங்க குடிக்கலாம். அவருடைய கட்டளைப்படி நீங்க நடக்கலைன்னா, அவர் சத்தியத்துக்கு செவி சாய்க்கலைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். ரெண்டு கண்கள் மாதிரி. இது எல்லாமே தேவனுக்கு செய்யணும். ஆனா தேவன் சொன்னதையும் ஃபாலோ பண்ணும். அதை விட்டுட்டு இதை மட்டும் நம்ம பிடிச்சுக்க கூடாது. அப்பதான் உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர் விடும். நீ தொட்டதெல்லாம் துளங்கும். ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிற உனக்கு விட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவே இல்லை அவரு. ஆனா பயந்தாங்க, முறுமுறுத்தாங்க. எங்களுக்கு பழைய அடிமை வாழ்க்கையே நல்லா இருந்துச்சுன்னாங்க. அங்கேயே நாங்க நல்லா இருந்தோம், எங்களை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன்னு கூட கேட்டாங்க. ஆனா மோசே அவருக்கு ஜீவவாசலுக்கு கொண்டு போறாரு. அவ்வளோ எனக்கு செய்யறாருன்னு அது அவங்க கண்ணுக்கு தெரியல. இந்த கஷ்டங்கள் வந்த உடனே ஏன் எங்களை கூட்டு வந்த? சில நேரங்கள் அப்படிதாங்க, அடிமை வாழ்க்கை தான் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஜனங்க இருப்பாங்க. அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு மோசையை போல நம்ம பாடுபட்டு தான் ஆகணும். அவங்கள கொண்டு வெளியே வர்றதுக்கு நம்ம பாடுபட்டு தான் ஆகணும். அவர் எப்படி ஞானமா நடந்தாரு, எப்படி செய்தாரு, அப்படி ஞானமா நம்ம கொண்டு வரணும். அப்ப நீங்க ஏசப்பாக்கிட்ட கூடும் போது ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுவோம். உங்களை யாரும் அப்படி விரல் நீட்டி கூட உங்களை சொல்ல மாட்டார். நிபச் சொல்லு, உன் மேல இவதான் இவதான் இவன் தான் இவன் தான் நிபச் சொல்லு. அது கூட உன் அடிவில இருந்து எடுத்து போட்டுருவாராம். யாரும் என் பிள்ளைய எதுவும் சொல்லக்கூடாது. அடுத்த ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 9:2. ஆமென். வாசிக்க. ஆமென். இருள நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்ப இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு நான் வெளிச்சத்தை கொடுக்க போறேன். அந்த இருள இருக்கிறவங்கள நான் கொண்டு வர போறேன். அவங்க பிரகாசம் அடைய போறாங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்களாம்? இருள் தேசத்துல குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. தேசத்துல மரணம், இருள். இருள் என்றால் லைட் இல்லைன்னு இல்லைங்க, நம்ம வாழ்க்கை மங்கி போயிடும். நம்ம வாழ்க்கை மங்கி போயிடும். பாவத்திலேயே விழுந்திருப்பாங்க. பாவம்தான் வெளிச்சம் அவங்களுக்கு, அதை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஆனா தேவன் ஒரு நாள் எல்லோர் மேலேயும் அந்த வெளிச்சத்தை வர வைப்பார்.
நீ எவ்வளவு கர்த்தரை விட்டு தூர 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 போறியோ அவ்வளவும் உன் மேல் அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து உன்னை பிரகாசிக்க வைப்பார். இந்த இருள் இருக்கிற ஜனங்களுக்காக இந்த மாதம் நீங்க ஜெபிங்க. அறுவடை நிறைய இருக்குது, ஆட்கள் கம்மி. அதற்காக ஜெபிக்கிறவங்க நம்மளுடைய எல்லா காரியத்தை தூக்கி ஒரு பக்கம் வச்சிடுவோம். நம்மளது இயேசு பார்த்துப்பாரு. இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக, இந்த பாவிகளுக்காக, இந்த இருள வாழ்ற ஜனங்களுக்காக நாம ஜெபித்து ஜெபித்து ஒருமனப்பட்டவர்கள் தேசமே மகிழ்ந்து களி கூறும். அடுத்தது ஏசாயா 52:12 எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். பாருங்க, நீங்க தீவிரத்து புறப்படுவதும் இல்ல, எங்கேயும் போறதுக்கு நீங்க துரிதமாய் நீங்க போறதும் இல்ல, நீங்கள் ஓடி போறவர் போல ஓடுவதும் இல்ல. ஆனா கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென். வாக்குத்தத்தங்களை கவனிச்சு பாருங்க. சுகவாழ்வு தீரும், வெளிச்சம் எழும்போ. ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை இன்னைக்கு உங்களுக்கு தந்து இருக்கிறார். சீக்கிரத்துல உன் வாழ்க்கை துளிர் விட்டு உன் நீதி உனக்கு முன்னாலே போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அதே தேவன் தான் இங்க சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இனிமே இந்த மாதம் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு முன்பாக போவார். அவர் உங்களை காக்கிறவராய் இருப்பார். அவர் உங்களை கைவிடுற தேவன் அல்ல. இந்த இருள் இருக்கிற ஜனங்களையும் அவங்க மேல அவர் வெளிச்சத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கார். பாருங்க, அவருக்கு நம்ம செய்வதுதான் உண்மையான ஒரு ஊழியம். என் தேவனுக்கு செய்வதுதான் வெளிச்சம், சுகவாழ்வு, நீதி. நீ முன்னால போ, நான் பின்னால உன்னை பார்த்துக்கிறேன்றார். அப்போ நீதி செய்ய அவர் காத்திருக்காரு, உன் பின்னால அவர் வராரு. நீ எழும்பு, நீ எழும்பு, இந்த மாதம் எழும்பு. அப்பா நான் என்ன செய்யணும்னு கேளு. தகப்பனே, நான் உமக்காக நான் என்ன செய்யணும் ராஜா? அவர் கேட்டா வழிவாசலை உனக்கு திறந்து தருவார், செவ்வையான பாதையை உனக்கு காட்டுவார். நம்ம சபை இப்படி இருக்காது, இன்னும் ஆசீர்வாதமா அநேகரை கொண்டு வந்து ஆண்டவர் இங்க போடுவார். அவருக்கு நீங்க அர்ப்பணிச்சு, அப்பா நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க, நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவர் உங்களை வழி நடத்துவார். அதுக்கு முன்னாடி அவரோடு நெருங்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நமக்கு தேவையில்லை, எல்லாமே அவர் பார்த்துக்குவார். எதுவுமே வேண்டாம், அவர் மாத்திரம் தான் நம்மளுக்கு போதும். நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த பயம், இஸ்ரவேல் ஜனங்க பயந்தாங்களே, அந்த பயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துவீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவரை நம்பி நம்ம போகும்போது இந்த மாதம் எதற்கெல்லாம் பயந்தீர்களோ, எதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சீங்களோ, எப்படி இனிமே என் வாழ்க்கைன்னு நினைச்சீங்களோ, என் படிப்பு, என் ஊழியம், நான் என்ன செய்வேன் நினைச்சீங்களோ, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு நீ கூப்பிடுவேன், நான் மறு உத்தர அருளை செய்வேன்னு சொல்லிட்டாரு. வார்த்தைகளை அந்த ஒவ்வொரு லைனும் நினைச்சு பாருங்க. நீ கூப்பிடுவ, நான் மறு உத்தரவு உனக்கு தருவேன். நீங்க அப்பா கிட்ட அப்ப கேளுங்க, அவர் உத்தரவு தர காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி கூப்பிடணும், அவரை எப்படி நம்ம அப்பா கிட்ட போனோம் பாருங்க. நான் உண்மையாக சொல்றேன், ஏசப்பா அப்பானாலே மன எருங்கிற தகப்பன், இரக்கமுள்ள ராஜா. நான் என் வாழ்க்கையில அதை அனுபவிச்சுக்கிறேன். அப்பா போங்கப்பா, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, அதுக்கு தான்ப்பா என்னை விட்டுட்டீங்க. நிறைய நாட்கள் நான் அழுதது உண்டு. இன்று தேவன் என்னை எங்கு நிக்க வைத்திருக்கிறார்.
யார் நினைச்சாலும் இங்க வர முடியாத இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சிருக்கார். அதான் அப்படி உருக்கமா நான் அழுது கேட்கும் போது எல்லாவற்றையும் அவர்கிட்ட நான் பெற்றுக்கொண்டேன். நீங்களும் அப்படி உங்க வாழ்க்கையில கேளுங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எப்பொழுதும் கைவிடுற தேவன் இல்லைங்க. ஒரு நாளும் நம்மளை கைவிடுற தேவன் இல்லை. ஜெபத்தை கேட்கிறவர், தள்ளாதவர், பட்சதாபம் இல்லாத தேவன் நம் தேவன். ஆனா நாட்கள் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதாக வச்சுட்டாரு. என் பிள்ளை சின்னதுல வரான், 5 வயசுக்கு ஒரு பைக் வாங்கி நான் வச்சிடுறேன். 20 வயசுக்கு அவன் அதை ஓட்டணும், முன்னாடியே வாங்கி வச்சிடுறேன். அதுக்கு முன்னால என் ஆசை, எனக்கு பைக் இல்லையே, சைக்கிள் இல்லையே, நான் ஓட்டலையே, என்னுடைய வேதனை அது. ஆனா எனக்குன்னு ஒரு பைக் அங்க வச்சுட்டு இருக்கிறாரு. அதே போலத்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்கார். பிள்ளைகளை குறிச்சு கவலை வேண்டாம். மற்ற காரியங்கள்ல நமக்கு வருமானம், கையின் பிரயாசம். நீங்க வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? நம்ம 1 கேட்டா 10 கொடுக்குறாரு. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். உபாகமம் 28:1-15 வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா இன்றைக்கு கொடுத்தார். அப்ப எல்லாவற்றையும் தரேன்னு சொன்ன தேவன் தராமல் போக மாட்டார். பாரங்களை எடுத்து வைங்க, கவலையை தூக்கி போடுங்க, அவரை தேடுற வழியை பாருங்க. தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருப்பார். ஆமென். சந்தேகம் வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்க பார்வோனை பார்த்து பயந்தது போல நமக்கு சந்தேகம் வேண்டாம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் வாசிங்க, அதுல என்ன வாக்கு தத்தம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எங்க மேய்க்கிறார்? உங்களை புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் மேய்க்கிறாரு. சத்ருவுக்கு முன்பால எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியோன. வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு எவ்வளவு வந்தது பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்திருக்காரு. கடன், வாழ்க்கை, படிப்பு, ஊழியம். கர்த்தரை விட்டு தூர போறியா? கர்த்தரிடத்துல வெறும் வார்த்தையால தேவன் தேவன் என்று உள்ளத்தில் அவர் சுமக்காத இருக்கிறியா? உனக்காக சிலுவையை சுமந்த தேவன், நீர் அவருடைய வார்த்தையை சுமக்காத இருக்கிறியா? இன்று அதை சுமக்கும்படியாக இன்று அநேக வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தந்து இருக்கிறார். இந்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நம்ம கடைபிடிச்சு அப்படியே நம்ம நடக்கும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நம்ம வெறும் பெற்றுக்கொள்றோம் வாக்கு தத்துவத்தை, அதன்படி நம்ம நடக்கவும் செய்யணும். வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், ஆனால் அதை செய்வார். அதை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? அதை கொஞ்சம் அப்படியே நம்ம கடைப்பிடிச்சு நடக்கணுங்கிற. அவரை விட்டு தூரப்போன வருகிற காலங்களில் நம்ம தப்பித்து கொள்ள முடியாதுங்க. பயங்கரமான காலங்களில் நம்ம பிள்ளைகள் தப்பித்து கொள்ள முடியாதுங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியோர்கள் வரைக்கும் இன்று எங்க பார்த்தாலும் பாவம் பாவம் பாவம், விபச்சாரம், திருடு, கொலை, போதை. நம்மள ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு? எனக்காக எழும்புங்க, எனக்காக எழும்புங்க. ஒவ்வொருக்காக நீங்க ஜெபிங்க. பாரத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க சிறையிருப்பு மாறும். ஏசப்பா போய் பிதா கிட்ட கேட்கிறாரு, அப்பா இந்த பிள்ளைங்க வந்து இதெல்லாம் வேணும்னு கேட்குறாங்கப்பா, அவங்க எல்லாம் கரெக்டா நடக்கிறாங்களா? கேள்வி வரும் இல்ல? அவர் பரிந்து பேசுவாராம். இல்லப்பா என் பிள்ளைங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்கப்பா, மாறிடுவாங்கப்பா, செஞ்சிடுவாங்கப்பா. அது போல இன்று உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர் விடணும்னா நீங்க நிச்சயமா கர்த்தருக்காக நீங்க ஏதாவது செய்யும் பொழுது, நீ மீனை கேட்டா அவரு பாம்பை கொடுக்க மாட்டாரு, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டாரு, கேட்டதுக்கு மேலதான் தருவாரு. சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு? அவர் கேட்டாரு ஞானத்தை, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. அவன் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கல, எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, இந்த ஜனங்களை வழி நடத்த எனக்கு ஞானம் கொடுங்கப்பான்னாரு. ஆனா கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு.
அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னால போறாரு. இஸ்ரவேலின் தேவனை கூப்பிடுங்க. நிச்சயமா அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. இந்த வார்த்தை வசனம் சொன்னது போல, அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். உனக்கு நீதிக்கு செய்யற தேவன் உனக்கு முன்னாலே போவன் என்று இன்னைக்கு வாக்கு பண்ணிக்கிறார். உன் வாழ்க்கை கசப்பு என்று சொல்லாதே, அது துளிர் விட போதுன்னு என்று சொல்லியிருக்கார். உன் வெளிச்சம் எழும்புதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க இந்த மாதத்துல இந்த வாக்கு தத்துவத்தை அடிக்கடி வீட்டுல வாசிங்க. சில பேருக்கு இந்த அர்த்தங்கள் புரியாது. என் வாழ்க்கை எப்படி துளிர் விடும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. நீங்க ஜெபிக்க 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 அப்புறம் சாட்சி சொல்வீங்க. வந்தீங்க, தேவனே இந்த வாக்கு தத்தம் எனக்கு அப்படியே நிறைவேறியது, நீங்க செஞ்சீங்க, உங்க நாமத்துக்கு நன்றின்னு சொல்லுவீங்க. கர்த்தர் சொன்னால் ஆகும், கட்டளை